Hello dears, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. நியூ ஆன்கோயிங் ட்ராமா பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? எபிசோட் 10 பார்க்க போகிறோம். கடைசியாக அதோட விட்டுருந்தோம். சேர்மேன் பாத்டப்பில் செத்து கிடக்கிறாரு. அதை ஜோ பார்த்துட்டா சம்பவம் நடந்த இடத்துக்கு போன நம்மளோட ஹந்தே அங்கே கண்டிப்பாக அந்த ஃபோன் விழுந்திருக்கும், அது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பொசிஷனில் தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நான் நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் த்ரோட் பெயின் கோல்டு எல்லாம் இருந்ததுங்க, அதனால தான் கண்டினியூ வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் 2 எபிசோட் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கோட இந்த ட்ராமா எண்ட் ஆகிடும். இடையில இன்னொரு புதுசாக சூப்பரான ட்ராமா உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். அதோட நான் சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ராமாவோட கதை என்னன்னு பார்க்கலாம். லைக் பண்ணிருங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் 10ஓட ஃபர்ஸ்ட் சீன்லேயே சேர்மேன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவரோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் இருக்கிற பாத்டப்ல குளிச்சுட்டு அங்கே இருக்கிற பெட்ரூமில் நிற்கிறாரு. இன்னொரு பெட்ரூமில் ஹந்தே இருந்தாங்க பார்த்தீங்களா, அது ஒரு சீக்ரெட் ரூம், அது யாருக்கும் தெரியாது. அங்கே காங் நிற்கிறான். காங் அங்கே நிற்கிறான்னு தெரிஞ்சதும், இது என்னோட பர்சனல் ஸ்பேஸ், இங்கே வர்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, நான் அனுமதி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதுங்கிறதுக்கு அப்பா நான் உங்கள் பையன் அப்படிங்க. யாருடா நீ? என் பையனா? உன் அண்ணனையே கொன்று இருக்க, என் ரத்தம் உடம்புல ஓடுது அப்படிங்கிறதுனால தான் நீ என் பையன் அப்படின்னு ஊர் உலகத்துக்கு சொல்லலை, அப்படின்னாலும் உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்படி நான் செஞ்சேன். கடைசியில் நீ எனக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைப்பட்ட, ஓகே உங்ககிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்பெனிக்குள்ளேயும் ஃபேமிலிக்குள்ளேயும் அலோவ் பண்ண. ஆனால் நீ பண்ண வேலை உன் அண்ணனை கொண்டிருக்க, இந்த கம்பெனியை கூறு போட பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த காங்குக்கு தெரிஞ்சு போச்சு. சைஜியை சேர்மன் மீட் பண்ணி பேசினதெல்லாம், அப்பா நான் அண்ணனை சாகடிக்கலை, நான் அண்ணனை சாகடிச்சேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா எனக்கு நீங்கள் போதுமான அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கலங்கிறதுக்கு யார்டா நீ? நான் உயிரோடு இருக்கேன், இப்போவே என்னோட இடத்துக்கு அடிச்சுக்கிறீங்க. சரி அடிச்சுக்கிட்டீங்க, அதுக்கு இந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ப்ரூவ் பண்ணி அடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே. அதை விட்டுட்டு என்னை சாச்சிட்டு என் இடத்துக்கு வரலான்னு நினைக்கிறது வெக்கமா இல்லை? அவ்வளோதான், உனக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ காங்கின்னா கிடையாது, பியக்கின்னா தான். அதாவது உன் அம்மாவோட சர்நேமோட தான் வாழ போகிறேன். இந்த குடும்பத்துக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடுங்கிறாங்க. அப்பா நான் என் அம்மா மாதிரி இல்லை, ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் அங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நீ யார்டா போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நாளைக்கு சரியாக 9 மணிக்கு இந்த கம்பெனிலேருந்து உன்னை வெளியே துரத்துறதுக்கான எல்லா முடிவையும் நான் எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கான ஆர்டர் உனக்கு சேரும், வழியை பார்த்து போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சேர்மேன் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ லைட்டாக அவருக்கு நெஞ்சு வலி வந்துருங்க. சேர்மேனுக்கு நெஞ்சு வலி இருக்கிறதெல்லாம் உண்மைதான், இது சிவியர் ஸ்டேஜில் கிடையாது. கரெக்டாக பெயின் வரப்போ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். டேப்லெட் எடுக்கிறப்ப டேப்லெட் கையை விட்டு நழுவிடுது. காங் நீ தயவுசெய்து இங்கிருந்து போ, எதுக்காக இன்னும் நின்றுட்டு இருக்க, என்னை சாகடிக்கிறதுக்காகவா அப்படிங்க? அதுக்கெல்லாம் இல்லைப்பா, உங்களை சாகடிச்சாதான் அந்த இடம் எனக்கு கிடைக்கும்னா அப்படின்னு சொல்ல, டேய் நீ ஃபஸ்ட் இங்கேருந்து போடா, செக்யூரிட்டிஸை கூப்பிடுறதுக்குள்ளே போடா அப்படிங்கிறப்போ கால் தவிர இந்த பாத்டப்புக்குள்ளே விழுந்துருவார். நெஞ்சு வேற வலிக்குது, டேப்லெட் வேற போட முடியல, எழுந்திருக்க வேற முயற்சி பண்ணுறாரு. ஆனால் காங் மனசாட்சியே இல்லாமல், இப்படியே நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா என் மேலே எப்படி பழி வரும்? நெஞ்சு வலி வந்ததும் டேப்லெட்ஸ் எடுத்துக்க முடியல, தவறி பாத்டப்புக்குள்ளே விழுந்துட்டீங்க அவ்வளோதானங்கிறதுக்கு டக்குன்னு காங்கோட கை பிடிச்சிப்பாரு. ஆனால் உயிர் போகுது, அந்த உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உயிர் போராடும் இல்லையா? மனசாட்சியே இல்லாமல் அவரை மூழ்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்திருப்பான். அந்த ஆள் போய் தொலைஞ்சிட்டான். இப்போ இந்த கம்பெனியில் நாம தான் ஹை ரேங்க்ல இருக்கோம் அப்படிங்கிற மெத்தப்பில் அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஜோ அங்கே வந்தது தாப்பா இதுக்காக ஹந்தேவை காப்பாற்றி வச்சிருக்காரு, ஹந்தே இருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அப்படி வந்த சமயத்தில் தான் சேர்மன் முழுசாக சாகிறதுக்கு முன்னாடி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் போனப்போ கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டாரு. ஸோ சேர்மன் சாகல, கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. குடும்பமே வந்துடுச்சு, ஈவன் நாகி கூட வந்துட்டான். நாகி வந்ததும் மூத்த பையனோட ஒய்ஃப் இருந்துட்டு நீ மட்டும் வந்திருக்க, உன் புருஷன் எங்க அப்படின்னு கேட்குற சமயத்தில் காங்குக்கு கால் வருது. காங்குக்கு தாப்பா மேலே பல கோபங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முக்கியமான கோபம் என்னன்னா, ஹந்தேவை தன்கிட்ட இருந்த அவர் பறிச்சுக்கிட்டாரு, அவர் தன் பக்கத்தில் ஹந்தேவை வச்சுக்கிட்டு சில காரியங்களை சாதிக்க பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்திருக்கு. செத்து போயிடுவார் நினச்சவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு தெரியும். வந்ததும் காங்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அந்த சமயத்தில் டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வர்றப்போ இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அவர் கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு வந்தால் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். அவருக்கு நெஞ்சு வலி வந்ததும் டேப்லெட் எடுத்திருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. கரெக்டான சமயத்தில் அவர் டேப்லெட் எடுத்துக்கல, அது இல்லாமல் தண்ணிக்குள்ளே விழுந்து மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டாரு. இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னதும் இவர் நடிப்பாலே ஒய்ஃபு, ஐயோ இவர் இப்போ சாகக்கூடாது, இப்போ சாகக்கூடாது, அதாவது சேர்மேன் சாகலாம் ஆனால் இப்போ சாகக்கூடாது, ஏன்னா சேர்மேன் இப்போ செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கம்பெனியில் எல்லா பொறுப்பும் அதிகாரமும் சேர்மேனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது காங்குக்கு தான். அந்த வசனம் தான் இந்த அம்மாவுக்கு. இது எல்லாத்தையும் காங்கும் அங்கேருந்து பார்க்குறான். இப்படி சேர்மேனுக்கு நடந்ததெல்லாம் ஹந்தேக்கு தெரிய வருது. ஹந்தே சேர்மனோட சீட் எல்லாம் பார்த்துட்டு, சேர்மேன் எந்த பாத்டப்பில் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் மூழ்கி கிடந்தாரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணுவேன் சார், நீங்கள் என்னை நம்புனீங்க, எனக்கான இன்னொரு வாய்ப்பு, அதுவும் கடைசி வாய்ப்புங்கிறது நீங்கள் கொடுத்தது, நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வரான். அந்த சமயத்தில் தான் காங்குக்கு நாம் அந்த டாக்டர் பதட்டமாக இருந்தான். ஆனால் அவன் வேற ஒரு டோர் வழியாக வந்தான். ஒருவேளை அங்கே சீக்ரெட் ரூம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் ரூமே கண்டுபிடிச்சிடுறான். ஒருவேளை நம்ம அப்பா ஹந்தேவை இங்கே தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருப்பாரோ அப்படின்னு தோணுது. பட் இப்போ அங்கே ஹந்தே இல்லை. ஹந்தே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம சில பல எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். இந்த காங்கோ குரூப்புக்குள்ளே
சில அட்டார்னிஸ் வந்து நீங்கள் பண மோசடி பண்ணதாக தெரிய வந்திருக்கு, நாங்கள் இந்த மாதிரி ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்திருப்பாங்க. கடைசியில் அதுக்காக சேர்மனில் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கூட மிரட்டி அனுப்பிச்சிருப்பாங்களே. அப்போ கூட சீஃப் அட்டார்னி இருந்துட்டு அந்த அட்டார்னி கிட்ட கொஞ்ச நாள் வந்து நீ வேறு இடத்துல ஒர்க் பண்ணு, 2-3 வருஷத்துக்கு அப்புறமாக நீ சியோலுக்கு வருவேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. இப்போ அந்த அட்டார்னி கிட்ட வந்து நம்ம ஹந்தே ஹெல்ப் கேட்குறாங்க. இதை பாருங்க, நான் வந்து உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன், ஏதோ ஒரு வகையில் நான் உங்களை இன்வால்வ் பண்ண போய் தான் இன்றைக்கி நீங்கள் சியோவில் ஒர்க் பண்ணாமல் இந்த பக்கம் வேறு ஒரு லா ஃபிர்மில் ஒர்க் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கு காரணம் நான் தான். அந்த கடனை வந்து நான் திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச அந்த அட்டார்னி என்ன சொன்னாருன்னு தெரியலங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் காங்குக்கு இப்போ உடனே ஹந்தேவை கண்டுபிடிச்சாகணும். அந்த ஹேக்கர் பையன்கிட்ட தான் சொல்லி உடனே ஹந்தே எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த இடைப்பட்ட கேப்பில் ஹந்தே அட்டார்னி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். பெருசாக கிடையாது, என்னோட கேஸ் நடந்த சமயத்தில் அந்த க்ரைம் சீனில் இருந்த எல்லா பொருளையும் சீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எவிடன்ஸில் கண்டிப்பாக ஒரு ஃபோனும் இருக்கும். அது மூத்த பையன் கூட அன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த பொண்ணோட ஃபோனு, அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக நான் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆதாரம் அங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அட்டார்னி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் எதுக்கு உனக்காக இவ்வளோ டைம் கொடுத்து கேட்டுட்ருக்கேன், இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் கஃப் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ப்ளீஸ் என்னை நம்புங்க, அந்த ஃபோனில் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி வீடியோ எவிடன்ஸ் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் தாராளமாக நான் அரெஸ்ட் பண்ணல, நான் வாயை முடிக்கிறேன். அப்படிங்கிறப்போ நான் எதுக்குள்ள உனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் பண்ண ஏதோ ஒன்றால தான் நீங்கள் சியோவில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கடனை நான் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த எவிடன்ஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா எங்கேயும் சியோவில் இருக்கிற லா ஃபிர்மில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம்ல. அப்படிங்கிறப்போ இவர் கொஞ்சம் ஓகேன்னு சொல்லிட்ட மாதிரி தாங்க தெரியுது. இந்த பக்கம் அந்த ஹேக்கர் பையன் நம்ம ஹந்தேவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நம்ம ஹந்தேவும் அந்த அட்டார்னி வந்து ஹந்தே சொன்ன அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டார் போல இருக்கு. சியோலுக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி இந்த ஹேக்கர் பையன் பார்த்துட்டான். இதை வந்து சொல்லிடலாம் காங் கிட்டேன்னு தான் நினைக்கிறான். ஆனால் இல்லை, வேண்டாம், இந்த காங் படு மோசமானவன், என்னைக்கும் இவன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த பக்கம் சேர்மேன் பக்கத்தில் அவங்க பொண்ணு ஜோதை உட்காந்து பார்த்துக்கிறாங்க. அப்பா எதுக்காகப்பா ஹந்தே ஒழிச்சு வச்சிங்க, ஹந்தே தான் அண்ணாவை மர்டர் பண்ண அப்படின்னு எல்லாரும் நம்பின போவோம், நீங்கள் எதுக்கு ஹந்தே கடைக்கெல்லாம் கொடுத்தீங்க, இப்போது ஹந்தே எங்கே இருக்கான், உங்கள் ஆஃபீஸ் ரூம்லேயும் இல்லை அப்படின்னா டக்குன்னு மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. ஹந்தே வெளியே இருந்தானே நாகியை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டான். அஃப்கோர்ஸ் இப்போது நாகி கிட்ட பேசுகிறதுக்காக ஜோ வர்ற சமயத்தில் கூட ஹந்தே தான் பேசிகிட்டு இருக்கான். நாகி வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் டக்குன்னு கான்வர்சேஷனை கட் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு ஹந்தே எங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் ஹந்தேவை பார்த்து பேசணும், ஹந்தேவை கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணியிருப்பான், காண்டாக்ட் நம்பர் கூட அப்படின்னு ஜோ கேட்குறதுக்கு என்கிட்ட இதுக்கு வந்து கேட்குறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு பயங்கர திமிர ஆன்சர் பண்ணுவான். ஓ அப்படியா, அப்போ சரி, அப்போ நான் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணலான் இருக்கேன். எங்கள் அப்பா ஹந்தேக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, என் அப்பாவோட ஆஃபீஸில் தான் ஹந்தே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அப்போது ஹந்தே ஒரு வேலையே எங்கள் அப்பா ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்க கூடாது அந்த பாத் டப்பில் அமுத்தி, இப்படி நான் ரிப்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நாகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜோ கண்டிப்பாக இப்படி பண்ண மாட்டான், ஆனால் ஹந்தேவோட காண்டாக்ட் நம்பரை வாங்குறதுக்காக தான் இத்தனையும் பண்ணுறான். நாகி ஹந்தே எங்கே இருக்காங்கன்ட்டோ இல்லை காண்டாக்ட் நம்பரும் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியலங்க. இந்த பக்கம் அந்த அட்டார்னி எவிடன்ஸ் இருக்கிற ரூமுக்கு வந்து அந்த ஃபோனையும் எடுத்துக்கிட்டு வராரு. கார்லேயே தான் ஹேண்ட் கஃப் பண்ணி ஹந்தே வச்சுருக்காங்க. ஃபோன் இட்டு வந்துட்டாங்க, ஆனால் பேட்டர்ன் லாக்கில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப அட்டார்னி இருந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து பேட்டர்ன் லாக்கால் எடுத்துகிட்டு எகெயின் வந்து பார்க்குறப்போ எஸ், நம்ம ஹந்தே சந்தேகப்பட்ட மாதிரி அந்த வீடியோ அப்படியே இருக்குது. கீழே விழுந்ததுக்கப்புறமும் அந்த ஃபோன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. மூத்த பையன் பயங்கர போதையாயிட்டான். ஹந்தேக்கும் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துருப்பான், போதை மருந்தெல்லாம் கொடுத்துருப்பான். ஹந்தேவால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. அப்போவே ஒரு மாதிரி மயக்க ஸ்டேஜுக்கு ஹந்தே போயிருப்பார், கீழே மயக்கம் போட்டு வந்திருப்பார். அந்த சமயத்தில் தான் அடித்தாங்கி வந்திருப்பான். இந்த மூத்த பையன் பயங்கர ட்ரிங்க்ஸ் பண்ணி ட்ரக் வேறு எடுத்துருக்கிறதுனால அடித்தாங்கி பார்த்ததும் வாடா உனக்கும் சரக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் அப்போவே மூத்த பையனை கத்தியால் குத்தி மர்டர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணையும் மர்டர் பண்ணிவிட்டு கீழே மயக்க நிலைமையில, அது அரகுற மயக்க நிலைமையில இருந்த ஹந்தேயோட கழுத்தில் ஏதோ இன்ஜெக்ஷனை போட்டுட்டு கையிலையும் இன்ஜெக்ஷன் போட்டு இத்தனை வேலையும் பண்ணியிருக்கா. அது எல்லாமே அந்த வீடியோவில் அழகாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்படி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த இடத்துல 5ஆவதா ஒரு நபர் வராங்க. அந்த இடத்துல கரெக்டாக வீடியோவை கட் பண்ணிட்டாரு நம்ம ஹந்தே. அட்டார்னி இருந்துட்டு ஏன் கட் பண்ணுற, மொத்தத்தையும் பார்க்கணும்ல, நீ மயங்கி கிடக்கிற, உன் கழுத்தில் அந்த அடித்தாங்க இன்ஜெக்ஷன் போடுறான், அவன் தான் மூத்த பையனையும் அந்த மூத்த பையன் கூட அந்த பொண்ணி மர்டர் பண்ணான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வரான்ல காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு, அது யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போது அந்த பர்சனை சேஸ் பண்ணி போனீங்கன்னா அவன் தப்பிச்சிருவான். அடித்தாங்கி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எவிடன்ஸ் மட்டும் போதும், இதை வச்சு ஃபஸ்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. டேய் நீ சொல்கிறது கூட நான் கேட்கணும், நீ ஃபஸ்ட் அதை ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கிறதுக்கு இதை பாருங்கள். அது காங்கின்னா அடித்தாங்கி வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமாக அவனது காங்கின்னா தான். நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஈஸியாக எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஃபஸ்ட்டு அடித்தாங்கி அரெஸ்ட் பண்ணுங்க. நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கே தெரியுங்கிறப்போ இந்த அட்டார்னிக்கும் அது கரெக்டுன்னு தான் படுது. ஏன்னா காங்கின்னா பெரிய எடுத்து பையன், டைரெக்டாக போய் அவன்கிட்ட கை வைக்கிறது ரிஸ்க் தான். அவனுக்கு எதிரான ஆதாரத்தை வலுவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எவிடன்ஸை கொண்டு வந்து சீஃப் அட்டார்னி கிட்ட காட்டுறாங்க.
அவர் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த எவிடன்ஸ் பெருசாக நிற்காது, சம்டைம்ஸ் உனக்கே பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. கோர்ட்டில் இந்த மாதிரி எவிடன்ஸை எடுத்துக்கிறதுக்கு 50-50 சான்ஸ் தான் இருக்குது. சம்பவம் நடந்த சமயத்திலே அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போவே இந்த ஃபோனை செக் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமாக இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் காட்டுறப்போ எப்படி வேணால் திரும்பலாம். ஆனால் நீங்கள் எங்க கூட இருப்பீங்கள்ல சீஃப் அட்டார்னி சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டார்னி கேட்குறதுக்கு, ஓகே நீ என்ன பண்ணுற, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சியோலுக்கு வா, இதுக்கப்புறம் நாம் ஒர்க் பண்ண போகிறோங்கிறாங்க. எங்கள் சீனை அப்படியே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஹண்டே அவரே வந்துட்டு சரண்டர் ஆகிக்கிறாரு. அடுத்த நாளே அந்த அடித்தாங்கி அட்டார்னி எல்லாரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ எவிடன்ஸை காட்டி அரெஸ்ட் வாரண்ட் உனக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் காங்க மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அடித்தாங்கியும் காங்க பார்க்குறான். ஆனால் காங்கோட முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லை. அட்டார்னி காங்க பார்க்குறாங்க. ஆனால் ஹண்டே சொன்னது மைண்டுக்கு வருது, அவன் மேலே உங்க சந்தேக பார்வை கூட விழுக்கக்கூடாதுன்னு சொன்னது. அதனால கேஷுவலாக பார்த்த மாதிரி அட்டார்னி காமிச்சிட்டு அடித்தாங்கி மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அடித்தாங்கி அரெஸ்ட் பண்ணதும் அன்னைக்கு மூத்த பையன் கூட இருந்த பொண்ணையும் மர்டர் பண்ணது அடித்தாங்கி தான் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் மூலியமாகவும் மீடியா மூலியமாகவும் எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. அப்போது மூத்த பையனை மர்டர் பண்ணது நம்ம ஹண்டே இல்லைன்னு தெரிய வருது. இதெல்லாம் சேர்மேனோட செகண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டு தான் பையனுக்கு கால் பண்ணி, டேய் ஹண்டே மேலே எந்த தப்பும் இல்லை, ஹண்டே நம்ம பக்கம் இருக்கணும், ஹண்டே எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் வெற்றி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சில இன்வெஸ்டர்ஸ் நம்ம போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட பேசி நம்ம பக்கம் வச்சுக்கணும், ஹண்டேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புது பிளான் போட ஜெயிலில் இருக்கக்கூடிய ஹண்டேவை பார்க்கறதுக்காக காங்கோ குரூப் ஆஃப் கம்பெனியோட லீகல் டீமோட ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு லாயர் வராங்க. இந்த மில்டன் லீகல் டீமுக்கு இவர் தாங்க ஹெட்டு. மில்டன் டீமில் இருந்து எனக்கு ஒரு லாயரை ஹையர் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு ஹண்டே சொல்ல, 10 பைசா வேண்டாம்ப்பா, இதை நான் காசுக்காக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கியா, சேர்மேன் சொன்னதுக்காக பண்ணுறேன், உனக்கு சேர்மேனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு விஷயத்தில் உண்மையான தன்மை என்ன அப்படின்னு கிளாரிட்டியாக பார்க்குறதுக்கு அவரை தவிர்த்து வேறு யாருமே ஆள் இல்லை. அவர் மூத்த பையனை நீ மர்டர் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறத அவர் என்னைக்கோ கெஸ் பண்ணிட்டாரு. நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தாலும் நான் இன்னும் அங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா சிலர் என்னை தப்பாக யூஸ் பண்ணுறதுனால தான் நான் தப்பு பண்ணுறேனே தவிர்த்து நானா உணர்ந்து காங்கோ குரூப் ஆஃப் கம்பெனிக்கு துரோகம் பண்ணல அப்படிங்கிறது சேர்மேனுக்கு தெரியும். எது உண்மை தன்மையோ அதை பார்க்க தெரிஞ்சவர் சேர்மேன். என்னைக்கு என் மூத்த பையனை ஹண்டே மர்டர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ அந்த சமயத்திலேயே நீங்கள் தான் அவனுக்காக ஆஜராகி வாதாடி அவனை காப்பாற்றணும்னு சொன்னார். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னதும் நிஜமாக செம டச்சிங்காக இருந்தது. ஹண்டேக்கெல்லாம் ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி சேர்மேனாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் இப்போவும் சேர்மேன் பக்கத்தில் இருக்கிறது ஜோ தான். எல்லாரும் அடுத்து நாம தான் கம்பெனி பொறுப்பு எடுத்துக்கணும், அடுத்து நாம தான் சேர்மேன் இடத்துக்கு வரணும்னு இருந்தாலும் எனக்கு என் அப்பா உயிரோட வரணும்னு நினைக்கிறது ஜோ மட்டும்தான். அப்பா ஹண்டே வந்து மூத்தனை மர்டர் பண்ணலப்பா, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஹண்டேவை நம்பினீங்க இல்லையா, அது உண்மையாயிடுச்சு, இதுதான்ப்பா கரெக்டான டைம், எழுந்துக்கோங்கப்பா, சீக்கிரம் எழுந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி இப்போ உண்மையிலே சேர்மேனுக்கு உடம்பு சரியில்லை. இப்படி ஒரு பக்கம் கதை நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் அந்த சைஜியை ஏகேன்னு பார்த்து காங் பேசுகிறான். என் அப்பா செத்துருவார், அவர் அங்கேருந்து பொழைச்செல்லாம் வர மாட்டார், நம்மளுக்குள்ள இருக்கிற டீல் தானே அப்படின்னு கேட்குறதுக்கு சிறுப்புலத்தனமாக ஆடாத, ஒருவேளை சேர்மேன் இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் இல்லை அப்படின்னா காங்கோ குரூப் ஆஃப் கம்பெனிலே நீ இல்லைடா, உன்னை டெர்மினேட் பண்ணி தூக்கி வீசியிருப்பாங்க. என்ன சின்ன பையன் நேற்று பிறந்தவன்லாம் வந்து எங்கள் பிஸ்னஸ்குள்ளே விளையாட பார்க்குறியா, உனக்கு அந்த கம்பெனியில் என்ன பவர் இருக்குது, என்னமோ சேர்மேன் செத்து போயிடுவார் வரமாட்டார் அப்படிங்கிற மெதப்பில் பேசிகிட்டு இருக்க, அவர் இப்படி கிடக்கிறதுனால தான் இந்த கம்பெனிக்குள்ளே நீ ஒட்டிகிட்டு இருக்க, கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறப்போ தடம் தெரியாமல் அழிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் சைஜி சேர்மேன் கூட தான் இருக்கிறதாகவும் நான் நம்ப முடியாது, சேர்மேன் நான் டீல் போட்டுக்கிட்டோம் அதில் தான் நான் ஸ்டிக் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது ஹண்டேவை நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனோட 2வது ஒய்ஃப் அவங்க பையன் கூட சேர்ந்து பயங்கர பிளான் போடுறாங்க. டே ஒரு முடிவை எடுத்தே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் நம்ம காங்குக்கு அடுத்த அடி, வெட்டிங் ரிங்கை கழட்டி வச்சுட்டு தன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாகி இங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறான். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் அந்த அட்டானி அடித்தாங்கி விசாரிக்கிறாரு. சொல்ல அடித்தாங்கி, நீ எதுக்காக மூத்த பையனையும் அந்த பொண்ணையும் ஆர்டர் பண்ண, உனக்கு ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறப்போ எனக்கு யாரும் ஆர்டர் கொடுக்கல, அந்த மூத்த பையன் எப்போ பார்த்தாலும் என்ன வெர்பலாக அப்யூஸ் பண்ணிட்டே இருந்தான், யார் மேலே எதாவது கோவம் இருந்தாலும் என்ன தான் போட்டு அடிச்சுட்டே இருந்தான், அவன் பெரிய இடத்து பையன், என்னால் அவனை எதிர்க்க முடியல, அந்த சமயத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் அப்போ அவன் ரொம்ப போதையில் இருந்தான், அதனால தான் மர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்க இதுக்குள்ளே இழுக்கவே மாட்டேன்றான். அட்டானிக்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிருது. ஆனால் இந்த அடித்தாங்கிக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது, காங் நம்மளை கைவிட்டுருவானோன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே காங் சேர்மேனோட இடத்துக்கு உடனே வரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா பிளானையும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக சேர்மனோட சீட்டில் வந்து உட்காந்து இதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரும் சரி இந்த சாம்ராஜ்யமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒரு கற்பனை கோட்டையை கட்டிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் டேபிளில் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் சேர்மனோட செகண்ட் ஒய்ஃப், அவங்க பையன் பொண்ணு, மூத்த பையன் அவங்க ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க. ஆனால் அங்கே காங் இன்னும் இருக்க மாட்டான். செம கடுப்பாகிருது இவனுக்கு. அப்படியே அந்த ஃபோட்டோவை கீழே கமுத்தி வச்சுட்டு அங்கிருந்து கோவமாக வர இந்த பக்கம் சேர்மனோட 2வது ஒய்ஃப் இப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க.
அதாவது சேர்மேன் எந்த வீட்டில் தங்கியிருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு. கொஞ்ச நாள் சேர்மேன் வந்து வேற ஒரு வில்லாக்கு போக சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. சேர்மேனுக்கு உடம்பு சரியில்லாதனால இங்கே வந்துட்டாங்க. இன்வெஸ்டர்ஸையும் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸையும் கூப்பிட்டு ஹண்டேவை பற்றி எடுத்து சொல்லி ஹண்டேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், எங்கே நம்ம கம்பெனிக்குள்ளே வரணும், அவனோட பொசிஷனை அவங்ககிட்ட நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் தான் காட்டுறாங்க. ஹண்டே பக்கத்தில் இருந்து கேங்ஸ்டர் வந்து உட்காந்துட்டு அதே எப்படிடா நினச்ச மாதிரி ஜெயிலில் விட்டு போகிற, ஏதோ வேலையெல்லாம் பண்ணுற, அப்புறம் மறுபடியும் வந்து ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்துக்கிற, செம்ம டேலண்ட் தான் போ அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இவர் ரிலீஸ் ஆக போகிறாரு கேங்ஸ்டர். அவருக்கும் ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து ஹண்டே வச்சுருக்கான், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அதே மாதிரி கொஞ்ச நாளில் கேங்ஸ்டரும் ரிலீஸ் ஆகிடுறாங்க. அந்த கேங்ஸ்டரை பார்க்குறதுக்காக நாகி வரா. நாகி கோல்ட் ஹெச் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புது கம்பெனி பேரை சொல்கிறா. இந்த கேங்ஸ்டர், நாகி, அதுக்கப்புறம் அந்த ஹேக்கர் பையன், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கோல்ட் ஹெச் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் ஏதோ ஒரு வேலையை பண்ண போகிறாங்க. அந்த ஹேக்கர் பையன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு கஸ்டண்ட்டாக இருந்த வந்து காங்குக்கு வேலை போயிட்டானே, அவன் காலியை ஷூட் பண்ணிட்டு பணத்துக்காக என் கூட இருந்து குளிப்பறிக்க பார்த்தேலாம், அப்போ தாண்ட துரோகத்தோட வழின்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன். பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் முட்டாளாக இருந்தேன்னா உன்ன மாதிரி ஒருத்தன் வந்து போட்டு தள்ளுற கூட ரெடியாக இருப்பான் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் நினச்சா நாய் சுடுற மாதிரி சுட்டு நான் கொல்ல முடியும், ஆனால் பண்ண மாட்டேன். உன் லைஃபுக்கு உன் காலில் இறங்கின புல்லட்டு தான் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கீழே போட்டு ஒரு பாட்டுக்கு வருவார். அவன் டக்குனு எடுத்து ஷூட் பண்ணலாங்கிறப்போ சாரிப்பா ஒரு புல்லட் தான் இருந்தது, ஃபுல்லாக லோட் பண்ணி கீழே போட்டு வரதுக்கு நான் என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் வந்து ஹந்தேவை பார்த்து என்ன மாதிரியான மாஸ்டர் மைண்ட்ரா உன்னோடது அப்படின்னு இந்த ஹேக்கர் பையன் பேசியிருந்துருப்பா. அதுக்கப்புறம் தான் இவங்களாம் டீம் அப் பண்ணி கோல்டு ஹெச் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு என்னென்னத்தையோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாகி தான் இப்போ காங்கோ குரூப் ஆஃப் கம்பெனியோட ஃபவுண்டேஷனுக்கு ஹெட்டாக இருக்காங்களே, அங்கே தான் பயங்கரமாக பணம் புழங்குதே. அதெல்லாம் வச்சு செமையாக விளையாடுறாங்க. கோல்ட் ஹெச் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி திடீர்னு அவங்க ஷேர்ஸ் எல்லாம் ஹை லெவலில் போய் நிற்கிது. இந்த சேர்மனோட 2வது ஒய்ஃபும் 2வது பையனும் பார்க்குறாங்க. இது காங்குக்கும் தெரிய வருது. உடனே தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த கோல்ட் ஹெச் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி யாரோடது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாகி ஹந்தேவை பார்க்குறதுக்கு ஜெயிலில் வரா. ஹந்தே, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உன்னோட டைம், நீ வெளியே வந்து ட்ரிகரை மட்டும் அழுத்துனா போதும் அப்படிங்க. அன்டே அதுக்கு எந்த பதிலும் சொல்கிறது இல்லை. அடுத்த ஹியரிங்கில் அன்டேக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய லாயர் அன்டேவை விடுதலை செய்ய சொல்லி அதுக்கு மட்டும் நான் கேட்க போகிறதில்ல, நம்ம எல்லாரும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் செய்யாத குற்றத்துக்கு அவன் தண்டனை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்பீச் கொடுக்குறாரு. ஈவன் இதெல்லாம் கேட்ட ஜட்ஜே நிஜமாக நாங்கள் எல்லாரும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம்ப்பா, உன்னை விடுதலையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்ல பயங்கர சந்தோஷமா ஹந்தே இப்போ தைரியமாக விடுதலையாகி வெளியே வரான். இதெல்லாம் தெரிய வர்றப்போ நம்ம காங்க சும்மா இருப்பானா தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதுக்கப்புறமாக நீ ஹந்தேவோட நிழல், ஹந்தே என்ன பண்ணுறான் எங்கே போகிறான் அப்படிங்கிற எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணி சொல்லுங்கிறாங்க. தன்னோட ஃப்ளாட்டுக்கு ஹந்தே வந்ததும் அவங்க அம்மாவுக்கு பிடிச்சதா சொல்லிட்டு ஒரு சாங் கேட்டுக்கிட்டே இருப்பான் இல்லைங்களா, அந்த வாக்மேனை தான் சார்ஜ் போடுறான். அதுக்கப்புறமாக ஹந்தே வந்து அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பான், அதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி வச்சுருப்பான். அதில் காங்கோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காங்க தான் காட்டுறாங்க. அந்த சைச்சி சொன்னது தான் மைண்டுக்குள்ளே வருது. என்னடா என்கிட்ட வந்து டீல் பேசிகிட்டு இருக்க, சேர்மேன் உயிரோடு இருந்தா இப்போ நீ இந்த கம்பெனிக்குள்ளேயே இல்லை, காங்கின்னா அப்படின்னா யாருன்னே தெரியாது, உன்னை தொடச்சி எரிஞ்சு அனுப்பிச்சிருப்பாங்க, என்னமோ ஓவராக பேசிகிட்டு இருக்கா, சேர்மேன் ஒன்றும் சாகலை, அவர் எழுந்து வந்தார்னா அவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேலையே இந்த கம்பெனியை விட்டு டெர்மினேட் பண்ணி உன்னை துரத்துருத்தான் அப்படின்னு சொன்னதும் இவன் வேற ஒரு பிளான் பண்ணிட்டான், அவர் எதுக்கு எழுந்து வரணும், நாமளே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். நம்ம அப்பாவை மர்டர் பண்ணுறோமே அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒருத்தரதே கிடையாது. சேர்மேனோட முகத்தில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் மாஸ்க் மேலே கையை வைக்க இன்னொரு கை வந்து காங்கோட கையை பிடிக்குது. அங்கே இருக்கிறது வேற யாரும் இல்லை, ஹந்தே தான். இந்த அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு ஹந்தே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்க, இவன் எப்படிடா இங்கே வந்தான் அப்படின்னு காங்க ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க, இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.